வாழ்க வளமுடன். விபத்து விபத்து அப்படின்றது டிஎன்ஏ ஜோதிடத்தில் நம்ம எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, விபத்தை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஜோதிட முறையில் ராகுவோட கர்மப்பதிவு அதுதான் விபத்தை கொடுக்குதுங்க. ராகுவோட கர்மப்பதிவு அப்படின்னா, ராகுவோட கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா, பூசம், விசாகம், சதயம் இந்த குடும்பத்தில் தான் இந்த நட்சத்திரங்கள் விபத்தை கொடுக்குது. விபத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இந்த நட்சத்திரங்கள் ராகுவோட கர்மப்பதிவு விபத்தை கொடுக்கும் அப்படின்றதால விபத்து ஆனவங்களுக்கு இந்த இது இருக்கும். அந்த குறிப்பாக அந்த ரேவதி நட்சத்திரம் இதில் தனியாக அந்த செவ்வாயோட கர்ம பெற்ற ரேவதி நட்சத்திரம் இருக்கிற குடும்பத்திலே விபத்து ஆகி பிளேட் வச்சவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னு வச்சுங்க. அந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது விபத்து ஏற்பட்டு யாருக்காவது ஸ்டீல் பிளேட் வச்சுருப்பாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசி கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதுபோல் ஒரு விபத்து ஒரு சின்னதாக விபத்து இருக்குன்னா அங்கே கன்னி ராசி, கன்னி லக்னம், அதாவது 6ஆம் பாவம் அந்த கர்மப்பதிவு வெளிப்படுத்துகிற நேரம் கன்னி. அந்த அப்போ கன்னியும் அதாவது ராகுவோட கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள். ராகுவோட கர்மப்பதிவு பெற்ற கிரகம் குரு. ராகுவோட கர்மப்பதிவு பெற்ற ராசி தனுசு. ராகுவோட கர்மப்பதிவு பெற்ற பாவம் அப்படின்றது 9ஆம் பாவம். அப்போ விபத்து அப்போ கண்டிப்பாக இந்த பாவங்கள் இந்த நட்சத்திரங்களோடைய தொடர்பு இருக்கும். அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி விபத்து நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் ரிப்பீட்டாக இருக்கலாம். அவங்களுடைய லக்னாதிபதியோ இல்லை லக்ன புள்ளியோ அது அந்த 9ஆம் பாவத்தில் இருக்கலாம். இந்த லக்னத்துக்கு கூட 9ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கலாம். இல்லை லக்னாதிபதி கூட குரு தொடர்பில் இருக்கும். இல்லை விபத்து நடந்த தசாபுத்தி அந்த குருவோ இல்லை 9ஆம் அதிபதியோ விபத்து நடந்தப்போ தொடர்பில் இருக்கும். நீங்கள் நிறைய செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த விபத்துன்னு வரும்போது அந்த குரு இல்லாமல் 9ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் விபத்து இல்லை. அது 8ஆம் பாவமும் நம்ம பாரம்பரியத்தில் சொல்கிற 8ஆம் பாவமும் சேரும்போது பெரிய விபத்தை கொடுக்கறது. ஓகேங்களா? அந்த நம்ம ரேவதி நட்சத்திரம் சொன்னது அப்படின்னும் போது அது நிறைய பேருக்கு நம்ம அந்த ரேவதி நட்சத்திரத்தோட கொடுப்பனை அப்படின்னா விபத்து ஆகி ஒரு பிளேட் வச்சவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் ஒரு கை காலில் உள்ளே ஸ்டீல் பிளேட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்குது. அந்த கொடுப்பனையும் நம்ம கேட்டு பார்த்தது சரியாகவே இருக்குது. இந்த 9ஆம் பாவம் குரு, தனுசு, பூசம், விசாகம், சதயம் இதுதான் ராகுவோட கர்மப்பதிவை வெளிப்படுத்துகிற ராசி நட்சத்திரங்கள், பாவங்கள், ராசி. அப்போ இது விபத்தான அப்போ தொடர்பில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.